செல்போனுக்காக இளைஞரின் உயிரை பறித்த சிறுவன் உள்பட 3 போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சில்வண்டுகள் சிக்கியதை சொல்கிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. செல்போனுக்காக இளைஞரின் உயிரை பறித்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சில்வண்டுகளான இவர்கள். விழுப்புரம் மாவட்டம் ஆற்காடு பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் குன்றத்தூரை அடுத்த தெற்கு மலையம்பாக்கத்தில் உள்ள செங்கல் சூளையில் குடும்பத்துடன் தங்கியிருந்து பணி செய்து வந்துள்ளார். திங்கட்கிழமை இரவு செம்பரம்பாக்கம் ஏரிக்கரையை ஒட்டியுள்ள பகுதியில் இயற்கை உபாதை கழிக்க சென்ற ராஜேஷின் அலறல் சத்தம் கேட்டு அங்கிருந்தவர்கள் ஓடி சென்று பார்த்துள்ளனர். அப்போது தலை மற்றும் கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரத்த காயத்துடன் ராஜேஷ் கிடந்துள்ளார். அவரை மீட்டு கோவூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர்கள் 3 பேர் செல்போனை கேட்டு தன்னை கத்தியை காட்டி மிரட்டி தாக்கியதோடு செல்போனையும் பணத்தையும் பறித்து சென்றதாக ராஜேஷ் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி செவ்வாய்க்கிழமை காலை ராஜேஷ் பரிதாபமாக இறந்துள்ளார். இது குறித்த தகவலின் பேரில் மருத்துவமனைக்கு வந்த குன்றத்தூர் போலீசார் ராஜேஷின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்தவர்கள் செல்போன் வழிப்பறியில் ஈடுபட்டு கொலை செய்து சென்ற மர்ம நபர்களை தேடி வந்தனர். அந்த பகுதியில் இருந்த சிசிடிவிகளை ஆய்வு செய்த போலீசார் அதில் பதிவாகி இருந்த காட்சிகளை வைத்து வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டு உயிரை பறித்த தெற்கு மலையம்பாக்கம் பகுதியை சேர்ந்த விஜய், 14 வயது சிறுவன் மற்றும் பெரியபாளையம் பகுதியை சேர்ந்த திருமலை ஆகிய 3 பேரை கைது செய்துள்ளனர். தீய சகவாசத்துடன் சுற்றி அலைந்த மூவரும் செலவுக்கு பணம் இல்லாததால் அவ்வப்போது வழிப்பறியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். அந்த வகையில் திங்கட்கிழமை இரவு பைக்கில் வந்தவர்கள் ராஜேஷை தாக்கி செல்போன், பணத்தை பறித்து சென்றதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் 2 சிறையிலும் சிறார் 1 காப்பகத்திலும் அடைத்துள்ளனர்.